அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி, நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்பொழுது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே, எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள். அப்பொழுது அவருடைய சீடருள் சிலர், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றும், நான் தந்தையிடம் செல்கிறேன் என்றும் சொல்வதன் பொருள் என்ன என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். இந்த சிறிது காலம் என்பது என்ன, அவர் பேசுவது நமக்கு புரியவில்லையே என்றும் பேசிக்கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் பிரியம். வெங்கடாசலபுரம் மிக்கேல் அதிதூதருடைய திருத்தலத்திற்கு, பரலோக அன்னையினுடைய ஆலயத்திற்கு, பரலோக ராஜாவுடைய திருவிழாவை கோலாகலமாக கொண்டாட வேண்டும் என்ற ஆவலோடு வந்திருக்கிற பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மண்ணிலே வாழ பேறு பெற்ற என் சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லாருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை மண்ணின் மைந்தர்கள் சார்பாக அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அடிக்கடி எல்லாருக்கும் ஒரு மந்திரம் சொல்லி கொடுக்கறது உண்டு. என்ன மந்திரம்னா, நான் சொல்ல சொல்ல நீங்கள் எல்லாரும் சொல்லணும். சரிதானா? சொல்லுவீங்களா? பெரிய நான் பரலோகத்து மந்திரம் அதெல்லாம் சொல்லி கொடுங்க, அதை ஆண்டவர் சொல்லி தருவார். நான் சின்ன மந்திரம் சொல்லித்தரேன். நான் சொல்ல சொல்ல சொல்லுங்க. எதையும் செய்யக்கூடாது. சொல்லுங்க. இது சந்தோஷமா சொல்றாங்க அவர்களை. எதையுமே செய்யாமல் இருக்க சொன்னா சந்தோஷம் என்ன சாமி? எதையும் செய்யக்கூடாது. சொல்லுங்க. செஞ்சா சொல்லுங்க, பக்காவா செய்யணும். பூசைக்கெல்லாம் வரக்கூடாது, வந்தா பக்காவா வரணும். சரிதானே? இதுக்காக வேண்டி நல்ல நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டு வரணும்னு நான் சொல்ல. நிறைய பேர் பக்காவாக வரணும்னா ட்ரெஸ் போடுறத பற்றி, நகை போடுறத பற்றி, திருவிழாவுக்கு வர்றதுன்னா அதான் நம்ம முக்கியமாக செய்யணும். என்ன மக்களே, இது ஒன்று தான் நம்முடைய நோக்கமாக இருக்கு. அதெல்லாம் இல்லை. நான் திருப்பலிக்கு வருகிற போது இயேசுவோடு இணைய வந்திருக்கிறேன். இயேசுவோடு இணைய வந்திருக்கிறேன். அதற்கான பக்குவம் என்னிடம் இருக்கிறதா? நம்ம வீடுகளில் 2 பேர் அண்ணன் தம்பி யாராவது 2 பேர் சண்டையில் இருப்பாங்க. ஒரு நாள் ஒரு சாமியார் பிரசங்கம் வைப்பார். அண்ணன் வந்து நல்ல ரெகுலராக கோயிலுக்கு போறவர். அவர் கோயிலுக்கு போய் சாமியார் சொன்ன பிரசங்கத்தை கேட்டு அவருக்கு மனமாற்றம் வந்துருச்சு. உன் தம்பியோடு போய் பேசு அப்படின்னு சாமியார் சொல்லிட்டார். சரி, நமக்கு தான் சொன்ன மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு சொன்ன பிரசங்கம் எனக்கு தான். உடனே மனமாற்றம் பெற்று நேர தம்பிகிட்ட போயிருக்காரு. இந்த அறகுற மனமாற்றம் நிறைய நேரம் இப்படித்தான் செய்யும். நேர போய் தம்பிக்காரன்ட்ட, டேய் தம்பி, அண்ணன் ஏதாவது முன்ன பின்ன பேசியிருப்பேன், மன்னிச்சுக்கோ. பெரியவர் சின்ன பையன்ட்ட மன்னிப்பு கேட்குறாரு. அண்ணன் ஏதாவது சொல்லியிருப்பேன், மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொன்னார். அவன் பூசைக்கு வரலையே, யாரு? தம்பிக்காரன். பிரசங்கம் கேட்கல, அவன் மாற்றமே இல்லாம உட்காந்துருக்கான். அவன் சொன்னான், இப்பவாவது புத்தி வந்துச்சா? இதுக்குத்தான் நாங்க சொல்றத கொஞ்சம் கேட்கணும்.
வயசு ஆக ஆக உனக்கு புத்தி கெட்டு போகுது அப்படின்னு சொன்னேன். இவர் அறகுறையா மனசு மாதிரி வந்திருக்காரு. போய் மன்னிப்பு கேட்டா அவன் உடனே சிவப்பு கம்பளம் போட்டு வாயாராசா சந்தோஷம் அண்ணே தெரியாம நானும் செஞ்சிருப்பேன்னு சொன்னான்னா ஓகே. சொல்லலையே, அவன் உடனே எகத்தாளமுல பேசுறேன். உடனே வந்துச்சு பாருங்க இருக்கோம், வந்துடுறா வகுந்துருவேன் பார்த்துக்கோ. சண்டை அடுத்து உக்கிரமாகி முன்னைய நிலைமையை விட பின்னைய நிலைமை கேடு கெட்டதா போச்சு மக்கள். நீங்க கோயிலுக்கு திருப்பலிக்கு வந்திருக்கீங்களே, ஆண்டவரை உட்கொள்ள போறீங்களே, தயார் பண்ணிட்டீங்களா? தயார் பண்ணிட்டீங்களா? நான் தயார் பண்ணிட்டேன் சாமி, ஆண்டவரோடு இணைய நான் தயாரா இருக்கிறேன். கை தூக்க பார்க்கலாம். ஆனா எந்த பாவ புண்ணியத்துக்கு அஞ்சுறதே கிடையாது என்ன மக்களே. எதுக்கு கை தூக்க சொன்னாலும் தூக்கிடுறது இல்ல. ஏயா என்ன தைரியத்துல இந்த அவங்க எல்லாம் பெரிய ஆளு ஆம்பளையாலாம் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா? எதுக்காவது கை தூக்குறாங்களா? இவர் அவங்கெல்லாம் எவ்வளவு தெளிவா இருக்காங்க. இவர் கொஞ்சம் விவகாரமான ஆளா இருக்காரு. கையை காலை தூக்கப்படாது, ஏதாவது மாத்தி மாத்தி சொல்லுவாருன்னு தெரியுது. அன்பார்ந்தவர்களே, தைரியமா சொல்றீங்க நான் ஆண்டவரோடு இணையவன் தயாராகி வந்திருக்கிறேன். இல்ல மக்களே, இல்ல. நாம ஏதோ ஒரு திருப்பலி நடக்குது, சில பேருக்கு இது கலை நிகழ்ச்சியா கூட இருக்கும். இப்படி வந்து உட்கார்ந்துருப்பாங்க. ஒரு சிலருக்கு ரொட்டீனா இருக்கும். 12 மணி பூசை பார்க்கணும், பூசை பார்த்துட்டு அடுத்து என்ன செய்யணும் சொல்லுங்க மக்களே? சாப்பிடணும். இப்போ பூசை மட்டும் 1 மணியை தாண்டுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த சாப்பிட்றன்னு உட்காந்துருக்கிற கோஷ்டி பூரா சொல்லும், வேமா முடிச்ச அண்ணன் பசி எப்படியே கொட்டூரமாக கொட்டுங்குது. இந்த சாமியார் கண்ணு அவர் சாட்டுக்கு நாங்கள் வரத்து இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து காலையிலையும் சோறு திங்காமல் ஓடியாந்து இப்படியே முனைங்கிட்டு இருப்பாங்க. சரியா? இன்னொரு கோஷ்டி வந்திருக்கும், எங்கே போய் உட்கார்றது யோசிச்சு பாருங்க. இடமே இல்லை, ஒரே ஒரு இடம் தான் நிழலா இருக்கு. எந்த இடம்? கோயில். இங்கே வந்து உட்கார்ந்துருக்குறோம், பூசை நடக்குது, நல்லா நடக்கட்டும், ஃபேன் போட்டிருக்காங்க. அங்கே போய் உட்கார்ந்தா கூட மிக்கேல் அதிதூதர் முன்னாடி இருக்கிற கொட்டகையில் உட்கார்ந்தா கூட ஃபேன் இல்லை. இங்கே உட்கார்ந்தா நல்ல ஃபேன் இருக்குன்ட்டு வந்து உட்கார்ந்து இறை இயேசுவில் பிரியமானவர்களேன்னு நான் சொன்ன உடனே கண்ணை மூடி அசதியான தூக்கம். எனவே அப்படின்பே நான் திடீர்னு ஒரு சவுண்டை கொடுப்பேன். இவர் ஏப்பா இப்படி அலறாரு? இதுக்கு தான் இவர் கையில மைக்க கொடுக்காதீங்கன்னு ஒரு கோஷ்டி கமெண்ட் அடிச்சுக்கிட்டே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு நம்ம திருப்பலிக்கு சாமியார் கேட்டாரு, யார் யாரெல்லாம் தயாரிப்போட வந்திருக்கீங்க டக்குன்னு. இதுல கேளுங்களேன், நிறைய பேருக்கு எதுக்கு கை தூக்க சொன்னேன்னே தெரியாது மக்களே. பக்கத்துல இருக்க ஆள் தூக்குச்சின்றக்காண்டி இவங்களும் தூக்கி வச்சிருப்பாங்க. உண்மையிலேயே தயாரிப்போடு வந்திருக்கிறீர்களா? ஆண்டவரோடு இணைவதற்கு நம்ம மனசை பக்குவப்படுத்தி நாம் ஒருத்தல் முயற்சிகளோடு தாழ்ச்சியோடு, இறைவா நான் என்றும் ஒன்றும் இல்லாதவன், நீர் எல்லாமுமானவர், நான் உம்மிடத்திலே வந்திருக்கிறேன், நீங்க என்ன செஞ்சாலும் நான் எதற்கும் தயாராக வந்திருக்கிறேன், என்னை என்ன வேணாலும் பயன்படுத்தும், நான் களிமண் போல வந்திருக்கிறேன். அப்படி பக்குவப்படுத்தியா வந்திருக்கிறோம். நமக்குள்ள சில வேண்டுதல்கள் இருக்கிறது மக்களே, நமக்கு சில வேண்டுதல்கள் உண்டு, அது நிறைவேறணும். நிறைவேறலைன்னா அடுத்த வருஷம் சொல்லுங்க. இந்த திருவிழாவுக்கு சில நேர்ச்சையோட வந்திருக்கேன், இந்த நேர்ச்சை நிறைவேறணும். நிறைவேறலைன்னா அடுத்த வருஷம் திருவிழாவுக்கு வருவோம். அப்படி சொல்லுங்க, நல்ல வார்த்தை. பிளானோட உட்காந்துருப்பான்,
அது போய்கிட்டே இருந்தேன், ஒன்றும் நடக்கல, சக்தி இல்லை, வீரம் இல்லை. இவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம நோக்கப்படி கடவுள் தன்னை வளைத்துக் கொள்ள வேண்டும். நான் என்ன விரும்புறேனோ அதை செய்யணும். கடவுள் நான் விரும்புற மாதிரி கடவுள் இருக்கணும். மொத்தத்துல சொல்ல போனா கடவுள் நமக்கு யாரு தெரியுமா? வேலைக்காரரு. வேலைக்காரரு. அந்த காலத்துல அரசர்கள் சொல்லுவாங்கல்ல, யார் அங்கே அப்படின்னு ஓடியாந்து அரசு அப்படின்னு. இத மாதிரி பழைய காலத்துல சினிமா படம் இருக்கும். ஜி பூம்பா அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரை கூப்பிட்டோன்னு வந்துருவாரு. வந்து நான் அந்த இடத்திற்கு போக வேண்டும், உன்னை தூக்கிட்டு போய் அங்க விட்டுருவாரு. இத மாதிரி கடவுள் இருக்கணும் நமக்கு. ஆண்டவரே, இந்த குடிசை வீடு ஓட்டு வீடு ஆகணும் அப்படின்னு சொன்னா அடுத்த வருஷம் அது என்ன வீடு ஆயிருக்கணும்? ஓட்டு வீடா ஆயிருக்கணும். இல்லைன்னா ஆளை மாத்திரும். இந்த சகாய மாதா உண்டியல்ல போய் விண்ணப்பம் அப்படி எழுதி போடுவாங்க. எழுதி போட்டு என்ன செய்வாங்கன்னா, மாதாவே, நீர் என்ன செய்வீரோ எது செய்வீரோ எனக்கு தெரியாது. என் மக கல்யாணத்துக்கு 1 மாசம் இருக்கு, அதற்குள் ஒரு 10 பவுன் ஏற்பாடு பண்ணும் சொல்லிடுறான். மாதாவுடைய வேலை 10 பவுன் ஏற்பாடு பண்றது வேலை. உழைக்கணியா, தண்ணி அடிக்கிறத விட்டுருக்கணியா, ஆடம்பரத்தை விட்டுருக்கணுமியா, சிறுக சிறுக சேர்த்திருக்கணுமியா. பிள்ளை ஆண்டவர் நமக்கு கொடுத்து 19 வருஷம் 20 வருஷம் உங்க கையில கொடுத்து வச்சாரே, அந்த பிள்ளைக்காக உங்களை வருத்தி சேர்த்திருக்கணுயா. அதுதான் தயாரிப்பு. ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீர்களே, உங்கள் நேர்ச்சிகள் எல்லாம் நிறைவேறும், நீங்கள் கேட்டதெல்லாம் நடக்கும். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அது நடக்கும். நம்பிக்கைன்றது என்ன தெரியுமா? என்னையே நான் தாழ்த்தி, ஆண்டவரே, உண்மையை உணரணும். முதல்ல நான் ஒன்றுமில்லாதவன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க மக்களே, பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் கை தூக்க மாட்டாங்க, ஏன்னா பிரஸ்டீஜ் இருக்கும். ஏன் கொலம் பண்ண கோத்திரம் பண்ண நான்லாம் கை தூக்குறதுலாம் கிடையாது. நான் இப்படி கை தூக்குற ஆளே கிடையாது. ஆண்டவருக்கு முன்னாடி கை தூக்குங்க ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். நான் ஒன்றும் இல்லாதவன் ஆண்டவரே. ஏன் கோடி கோடியா கொட்டி வச்சிருந்தா நம்ம எல்லாரும் இருக்கிறவங்க அர்த்தமா? பெரிய படிப்பு படிச்சிருந்தா நம்ம எல்லாம் தெரிஞ்சவங்க அர்த்தமா? கிடையாது மக்களே. நிறைய விஷயம் நமக்கு தெரியாது, நிறைய விஷயம் தெரியாது, நிறைய நம்மகிட்ட கிடையாது. 4 பேர் நம்மளை பார்த்து கும்பிட்டுட்டா உடனே நம்ம பெரியவங்க நினைப்பா. இல்ல மக்களே, கடவுள் முன்பாக நாம் தூசியும் திரும்பும் போல் இருக்கிறோம். முதல்ல உணர்வு அது வேணும். ஆண்டவரே, நான் உமது அடிமை. மரியாள் உலகத்தை படைத்த இறைவனையே வயிற்றில் கருத்தாங்குகிற போது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் ஆண்டவரின் தாய்னு சொல்லவே இல்லை, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு ஆகட்டும். இந்த வார்த்தையை எங்க வேணாலும் அந்த தாய் சொல்லுவா. காணா ஒரு கல்யாணத்தை கூட்டு போங்க, அங்க போவாங்க. ஆண்டவர்கிட்ட போய் அம்மா சொல்லுவாங்க, மகனே, ரசம் தீர்ந்து விட்டது, ஏதாவது செய்யணும். உடனே ஏசு என்ன சொல்லுவாரு? அப்படியாம்மா, ஒரு தாய்க்கு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையா இருக்க வேணாமா? அப்படியாம்மா, சரிம்மா, பார்ப்போம், நம்ம என்ன செய்ய முடியும், பாப்போமா, எதுக்கும் நான் என்ன செய்ய முடியும், எனக்கு இன்னும் நேரம் வரல. 4 பேர் முன்னாடி வச்சு இப்படி பேசினா அந்த தாய்க்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். வருத்தமே விட்டதில்லை நம்ம தாய். ஏன்னா கடவுளோடு இணைந்து வாழ்கிற தாய் தன்னை பக்குவப்படுத்தி கொண்டதாய், எல்லாவற்றிற்கு மேலாக தன்னை தாழ்த்தி கொண்டதாய். தாழ்ச்சின்ன உடனே நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மக்களை. நிறைய ஒண்ணும் இல்லை. யாராவது ஒருத்தர் வந்து கேட்குறாங்க, யாராவது ஒரு பையன் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கான்னு வச்சுங்களேன், அவன்கிட்ட போய் கேட்குறான், நீ ஃபர்ஸ்ட் மார்க்காடா அப்படின்னா அவன் என்ன சொல்லணும்? அவன் தான் ஃபர்ஸ்ட் மார்க்கு, நீ ஃபர்ஸ்ட் மார்க்கா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும்? ஆமா அப்படி சொல்லணும். அதான உண்மை. தாழ்ச்சியா இருக்காரான். நம்ம தாழ்ச்சி இப்படித்தான். நீங்க ஃபர்ஸ்ட் மார்க்கா? ஏதோ நம்ம உங்கள்கிட்ட காசு இருக்கா? அண்ணே உங்கள்கிட்ட தான். இல்லை, அதுக்கு பேர் தான் பொய். ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். நம்ம இப்படியே சொல்லி பழகிருக்கான். பாக்கெட்டுக்குள்ள ஒரு 10 ரூபாய் தான் இருக்குங்கள, அவ்வளோதான். 10 ரூபா இருக்குப்பா, இருந்தாங்க, இவ்வளவுதான். தாழ்ச்சின்றது என்னன்றீங்க? தன் நிலை உணர்வு, அவ்வளவுதான். ஐயோ நான் ஒன்றும் இல்லை.
எல்லாத்தையுமே எப்பயுமே என்ன சொல்லி பழகிருக்கோம்னா, இல்ல 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 இல்ல. மனம் விரும்புவதை ஆண்டவர் தருவார். எப்ப பார்த்தாலும் சொல்லுங்க இருக்கு. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. எனக்கு ஆண்டவர் அருள், எனக்கு கடவுளுடைய தயவு, எனக்கு கடவுள் ஆசீர்வாதம், கடவுள் எனக்கு கொடுக்கிற தண்டனை சொல்லலாம். அவ்வளவுதான் சொல்லிடணும், முடிஞ்சு போச்சு. அட, நம்ம தப்பு செஞ்சா தண்டனை இருக்கு, நம்புங்க. நடந்த உடனே ஒரு தண்டனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கஷ்டம் வந்துருச்சு, வந்த உடனே நான் என்னப்பா செஞ்சேன் அப்படி கேட்காதீங்க. அதுதான் திமிரு. அது இருக்கக்கூடாது. ஏதோ செஞ்சிருக்கேன், கடவுள் நமக்கு ஒரு தண்டனை கொடுத்துருக்காரு, அனுபவிச்சிருவோம். தண்டனைக்கு மன்னிப்பு இருக்கு. பிரைஸ் தி லார்ட். இவ்வளவுதான் மக்களே, ரொம்ப சிம்பிளான வாழ்க்கை. நம்ம தான் போய் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான், அவன் அப்படி இருக்கான், நான் தான் நல்லா இல்ல. இந்த குழப்பத்துல தான் நிறைய பேர் ஏழைகளாவே வாழ்றாங்க. நிறைய காசு இருக்கும், ஆனா ஏழையாவே இருப்பாங்க. மனசுல கணவன் இருப்பான், மனைவி இருப்பான், பிள்ளைகள் இருக்கும், எல்லா சந்தோஷமும் இருக்கு, ஆனா சந்தோஷமாவே இருக்க மாட்டான். அதனாலதான் தண்ணி அடிச்சு அலைகிறான். கணவர் இருக்கார், பிள்ளைகள் இருக்கு, உற்றார் உறவினர்கள் அத்தனை பேர் இருக்காங்க, யார்கிட்டயுமே பேச மாட்டாங்க. ஏன்னா மனசுல நிம்மதி இல்ல. பிரச்சனை அதுதான், பிரச்சனை அதுதான். என்னைக்கு நிம்மதியா இருந்திருக்கிறோம்? உங்களை நேருக்கு நேரம் என்னால பார்க்க முடியாது. ஏன்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 2 பேருக்கும் சண்டை வந்துச்சு, 10 ரூபா பிரச்சனை. இந்த சண்டை நான் நாளைக்கு அவரை பார்த்த உடனே எனக்கு என்ன செய்யுது? அடிவயிறு. சொல்லுங்க, என்ன செய்யுது? அடிவயிறு எரியக்கூடாது, பால் வார்த்த மாதிரி இருக்கணும். அப்படி இருக்க மாட்டேங்குது. நிறைய பேர் அம்மாவுக்கு பிள்ளைய பிடிக்க மாட்டேங்குது, பிள்ளைக்கு அம்மாவை பிடிக்க மாட்டேங்குது. எங்க அம்மா மூஞ்சிலே முடிக்க மாட்டேன், அவன் மனுஷியா, அவ சாவணும். நிறைய பிள்ளைங்க அப்படி நினைச்சுக்கிட்டு. ஒரு சில பிள்ளைங்க, அந்த பிள்ளை என்ன இப்படி கேட்டான், அவன் நல்லா இருக்க மாட்டான் சொல்ற தாய்மார்கள் இருக்காங்க, உடன்பிறப்புகள் இருக்கிறாங்க, வெறுக்கிறவர்கள் இருக்காங்க, சபிக்கிறவர்கள் இருக்காங்க. எப்படி மக்களே முடியுது? மனசுல நிம்மதி இல்லை மக்களே. நான் கூட ஒரு உதாரணம் முன்னாடி சொல்லி இருக்கிறேன். ஒரு சிலர் எப்படின்னா, நீங்க சொல்லக்கூடாது, இதுக்கு பிரச்சனைக்கு காரணம் அவங்க தான். நம்ம 2 பேருக்குள்ள சண்டைக்கு காரணம் யாருன்னு? சாமியார் தான். அவர் தான் வம்புழுத்தாரு. நான் பேசாம உட்காந்து முன்னாடி உட்காந்துருந்தேன், எல்லாரும் போய் பின்னாடி உட்காந்தாங்க. எங்க அண்ணன் கூட பின்னாடி உட்காந்துருக்காரு, நான் மட்டும் வந்து முன்னாடி உட்காந்தேன். ஏன்டா உட்காந்தவன்? அதுக்கப்புறம் தான் ஆயிப்போச்சு. பிரச்சனைக்கு மூல காரணம் அந்த ஆள் தான். நான் பேசாம உட்காந்துருந்தவனை என்னைய போட்டு வம்புழுத்தது அவர் தான் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. நான் சொல்லுவேன், உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்டவொடனே 10 ரூபாய் காட்டியிருக்க வேண்டியதானே, எதுக்கு இல்லைன்னு சொன்னிரு, அதனால தான் சண்டை வந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். 2 பேருக்குள்ள அதான சண்டை. நிறைய இடங்கள்ல பங்கு கோயில்ல இது நடக்கும். நீங்க பாவ சிந்தனமே பண்ண மாட்டீங்க. பிரைஸ் தி லார்ட். அது பார்த்தீங்களா, உண்மையை ஒத்துக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். பாவ சங்கீர்த்தனமே பண்ண மாட்டீங்க. ஏயா பாவ சங்கீர்த்தனமே பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? எங்க சாமியாரு பாவ சங்கீர்த்தன தொட்டிலேயே சொல்லுங்க உட்கார்றது இல்ல, உட்கார்ந்தா நாங்க பண்ணியிருப்போம். சாமியார்ட்ட கேளுங்க, ஏன் பாவ சங்கீர்த்தன தொட்டிலே உட்கார மாட்டேங்கிறீங்க? உட்கார்ந்தா ஒருத்தரும் வரமாட்டேங்கிறான். நம்ம இப்பயே சொல்லி சொல்லியே நம்ம காலம் ஓடிக்கிட்டு இருக்குது. தாழ்ச்சியோடு இருக்கிறதுன்னு என்ன தெரியுமா மக்களே? உண்மையை ஒத்துக்கணும். நம்ம தான் பிரச்சனைக்கு காரணம், நம்ம தான். அதுக்கு தான் நான் முன்னாடி ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஒரு தொட்டி எடுத்துக்கங்க. ஒரு தொட்டி இருக்கு உங்க வீட்டில் நிறைய வீட்டில் இந்த பாத்ரூம் சைடில் ஒரு சிமெண்ட் தொட்டி வச்சிருப்பீங்க. அந்த சிமெண்ட் தொட்டி நிறைய தண்ணி இருக்கு மக்களே, தண்ணி இருக்குது. நம்ம ஒரு பெரிய கூழாங்கல்ல எடுப்போம், ஒரு கல், இவ்வளோதண்டி கல் எடுக்கிறேன். எடுத்து இப்போ எனக்கு பதில் சொல்லணும். இங்கே இருக்கிற திருத்தல அதிபர் தந்தை சொன்னார், ஃபாதர் நீங்கள் கேள்வி மட்டும் கேளுங்களேன், எங்கள் மக்கள் டான்னு பதில் சொல்லுவாங்க பாருங்களேன், சத்தம் போட்டு பதில் சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கேன். சிம்பிள் கேள்வி தான் கேட்குறேன். ஒரு தொட்டி இருக்குது, தொட்டி நிறைய தண்ணி இருக்குது. ஒரு கல்லை எடுத்து அந்த தொட்டிக்குள்ள ஓங்கி எரிஞ்சிட்டேன். ஓங்கி நான் தான் ஓங்கி உள்ள எரிஞ்சிட்டேன். கலங்கிருச்சு தண்ணி பூரா கலங்கி போச்சு. தண்ணி கலங்குனதுக்கு காரணம் யாரு? இந்த மக்களே, தொட்டி நான் தான் சாமியார், ஞாபகத்துல வச்சுங்க. கல் எடுத்தேன், கல்லை வச்சு தொட்டிக்குள்ள எரிஞ்சிருக்கிறேன், தண்ணிக்குள்ள.
தண்ணி கலங்கிருச்சு. தண்ணி கலங்கியதற்கு, இங்க தண்ணி கலங்கியதற்கு காரணம் யாரு? சாமி தான் காரணம். அவர் சாட்டுக்கு அப்புறாணியா இருந்த தண்ணியை போயிட்டு அங்கே போயிட்டு ஒண்டியாவே கல்லை கொண்டு ஏறிய சொன்னேன். பேசாமல் இருக்க வேண்டியதானே, ரைட் தானே? ஆமாம். உடனே நம்ம பதில், எந்த பிரச்சனைக்கும் உடனே பதில் சொல்றதுக்குன்னு ஒரு கோஷ்டி இருக்கும், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. டக்குன்னு அதுதான் பிரச்சனை அப்படின்றாங்க. உடனே நீங்க நம்பிடலாம் கூடாது. இப்போ நான் சொல்றேன், வேற யாருக்காவது வேற ஆன்சர் இருக்கா? என்ன மக்களே? ஏங்க உங்களுக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லைங்க. என்ன மக்களே? கல் எரிஞ்சவங்க தானே, அதான் அவங்க சொன்னாங்க சாமியார் தான் காரணம். நான் தான் எரிஞ்சேன். ஃபாதர் அந்தோன்ராஜன் அப்படி வச்சுக்குவான். ஃபாதர் அந்தோன்ராஜன் தான் எரிஞ்சேன். அவன் கல் எரிஞ்சான், தண்ணி கலங்கிருச்சு. காரணம் யாரு? ஃபாதர் தான். இந்த அது சொல்லுது இல்லை, ஃபாதர் தான். நல்ல பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்து வச்சிருக்காங்க. இப்போ நீ தான் சாமி காரணம். எவ்வளோ அறிவா பிள்ளை உட்கார்ந்துருக்கு சொல்லுங்க. வேற என்ன காரணம்? வேற யார் காரணம்? என்ன மக்களே? தண்ணி ஏன் கலங்குது? அவங்க காரணம் என்னன்னா, அவன் எரிஞ்சா உனக்கு என்ன, நீ கலங்காம இருக்க வேண்டியதானே. தண்ணிக்கு உத்தரவு போட்டுக்கிட்டு இருக்காங்க, நீ கலங்காம உட்காந்துருக்க வேண்டியது. இந்த கம்மால முடுக்கோண்டு தண்ணி கிடக்குது. நம்ம ஆளுங்க நாளைக்கு போய் டமால்னு அதில் உழு மொத்தமாக கலங்கி போய் ஒரு ரூபாய் இறங்க முடியாது, சவதியாக போயிருக்கான். ரைட்டு, சொல்லுங்க. இது கலங்கினதுக்கு காரணம் நிறைய யோசிக்கிறோம். இந்த எரியிறவர் இல்லை, அந்த கல் தான் பிரச்சனை. எரியும் போது தெர்மாக்கோலை கொண்டு எரிஞ்சிருந்தா கலங்கி இருக்காதுல்ல. இல்லை ஒரு சின்ன கட்டையை எரிஞ்சிருந்தாருன்னா கூட மேலே மிதந்திருக்கும்ல. கல்லு தான் பிரச்சனைம்பாங்க சில பேர். இதே தொட்டியை நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிருங்க. இப்போ அந்த தொட்டியில் அதே அளவுக்கு, மட்ட அளவுக்கு நல்ல தண்ணியை நிரப்பிடுங்க. மினரல் வாட்ரு அல்லது தெருக்குழாய் வாட்ரு நிரப்பிட்டீங்க. இப்போ அதே கல்லை எடுங்க. அதே அந்தோன்ராஜன் எரிகிறாரு, தண்ணி கலங்கல மக்களே. அப்ப நான் காரணம் இல்லை, கல்லும் காரணம் இல்லை. எது காரணம்? தண்ணியும் காரணம் இல்லை. தொட்டிக்குள்ள இருக்கிற அழுக்கு. என் புரணி பேசுகிற ஜனமே, காரணம் அவர் கிடையாது. இப்ப நான் பேசி முடிக்க போறேன். முடிச்ச உடனே 2 பேர் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டே பேசுவாங்களே, நல்லா தான் பேசுவார், சவுண்டுப்பா காது வெடிச்சு போச்சு. பிரச்சனை பிரச்சனை என்னைய சொல்றீங்க, என் சவுண்ட சொல்றீங்க. பிரச்சனை உங்க காது தான். ஏன்னா ஏற்கனவே காது ஷார்ப்பா இருக்கு, அதான் பிரச்சனை. நம்ம பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னு இங்க இருந்தே பேசுறத கேட்ட ஜனங்கள், காது பிரச்சனை. இந்த கூட்டத்திலே ஒரு சிலருக்கு காது மந்தமா இருக்கும். அவங்களுக்கு கேளுங்க, இன்னைக்கு தான் சாமி பேசுனது என் காதுல கேட்டுச்சும்பாங்க. தெளிவா கேட்டு. அன்பார்ந்தவர்களே, அடுத்தவர்களை குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கிற வேதனைகளை விட்டுருங்க. பொய்மைகளை நம்புகிறதையும் பொய்யை பேசுவதையும் விட்டுருங்க. உண்மையாக வாழ தொடங்குங்க. இன்னைக்கு நற்செய்தியில் ஆண்டவர் சொல்றாரு, உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் உங்களிடம் வருவார். தப்பு தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க, எல்லாத்தையும் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் தப்பு தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. இயேசு இப்படி சொன்னார். இந்த முந்திலாம் ஒரு கதை சொல்லுவாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஒருத்தன் தற்கொலை பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டான், வாழ்க்கையை விரக்தி அடைஞ்சிட்டான். பைபிள் வாசித்துட்டு சாவோம், பைபிள்ல ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதுபடி செய்வோம் நினைச்சிட்டு டக்குன்னு பைபிளை விரிச்சு வாசிட்டேன். அதுல போட்டிருந்துச்சு, யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான். உடனே முடிவு எடுத்துட்டான், ஆண்டவர் நமக்கு உத்தரவு சொல்லுங்க கொடுத்துட்டாரு. ஐயோ எப்போ சாவுறதுன்னு தெரியலையே, யூதாஸ் செத்தான், நமக்கு உத்தரவு இல்லையே, என்ன செய்யறதுன்னு டக்குன்னு அடுத்து விரிச்சு பார்த்தேன். நீ செய்ய வேண்டியதை விரைவில் செய் என்று ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார். எப்ப செய்யணும்? உடனே செய்யணும்.
எல்லாத்தையும் தப்பு தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. திருப்பலியை பற்றிய தவறான சிந்தனை, ஆண்டவரை பற்றிய தவறான சிந்தனை, மாதாவை பற்றிய தவறான சிந்தனை, எல்லாமே எனக்கு ஆண்டவர் ஏவல் செய்கிறவரை போல நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன். நான் ஆண்டவருடைய அடிமை. ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றாரோ அதை நான் செய்வேன். அப்படி செஞ்சிருந்தீங்கன்னா நீங்க ஆண்டவரோடு இணைய தயாராக இருக்கிறீங்க. நம்ம திவ்ய நற்கரணை வாங்குறோமே, இயேசுவோடு நம்ம ஒட்டி இருக்கிறோமான்னு யோசித்து பாருங்க. ஒட்டல. யோவான் நற்செய்தி 15வது அதிகாரத்தினுடைய அந்த முதல் பகுதி சுமார் 12 வசனங்களை நீங்க வாசித்து பாருங்க. அதில் ஆண்டவர் சொல்வார், ஒருவர் என்னோடு இணைந்திருக்க வேண்டும். திராட்சை செடியோடு ஒரு கொடி இணைந்திருப்பது போல நீங்கள் என்னோடு இணைந்திருக்க வேண்டும். அப்படி இணைந்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனி தருவீர்கள். என்னை பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் என் கட்டளைகளை கடைபிடிப்பார். இயேசுவினுடைய கட்டளைகளை கூட தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். எப்படி இயேசுவினுடைய கட்டளைகளை கடைபிடிக்க முடியும்? கடைபிடிக்காம எப்படி இயேசுவோடு இணைந்திருக்க முடியும்? இயேசுவோடு இணைந்தில்லாமல் எப்படி நாம் இயேசுவை நம்ப முடியும்? நம்பாமல் எப்படி மீட்படைய முடியும்? அப்ப இயேசுவோடு இணைந்திருக்கிற வாழ்க்கை முறை என்பதற்கு இயேசு என்ன சொல்றாரோ, இயேசு யாரோ அவரை உண்மையாக உணர்ந்திருக்க வேண்டும். அதற்கு நமக்கு உதவி செய்கிறவர் தூய ஆவியானவர். பிரைஸ் தி லார்ட். அதுதான் இந்த விண்ணேற்பு பெருவிழாவுக்கு அடுத்த வாரமே நம்ம என்ன செய்வோம்? தூய ஆவியாருடைய திருவிழாவை கொண்டாடுவோம். ஆவியானவர் இறங்கி வந்தவுடனே அந்த அப்போஸ்தலர்களுக்கு தாங்கள் யார் என்ற உணர்வு தோன்றியது. நம்மெல்லாம் யாரு? நம்மெல்லாம் யாரு? நீங்க யார் மக்களே? என்னது? அப்போஸ்தலர்களா? இல்ல, நீங்க யாரு? ஒரிஜினலா யாரு? நீங்க ஒரிஜினலா யாரு? மனிதர்கள். மனிதர்கள். சரி. இப்படி கேட்குறோமே, ரொம்ப சிம்பிளா கேட்போம். இந்த எல்லாரும் நிறைய திருமணமானவர்கள் இருக்கீங்க. திருமணமாகி குழந்தை பெற்றவர்கள் எல்லாரும், ஆண் பெண் எல்லாருமே பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். நிறைய பேருக்கு இன்னும் குழந்தை பிறந்த மாதிரியே தெரியலையே. நல்ல உண்மையிலே எனக்கு குழந்தை பேர் இருந்திருக்கு சாமி அப்படின்னு ஆண் பெண் கடவுளுக்கு நன்றி செலுத்துற நேரம். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ரைட்டு. நிறைய பேர் இருக்கீங்க. அதனால அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். 10 மாசம் சுமந்து நீங்கள் பெற்றெடுத்த உங்கள் குழந்தைக்கு உரிமையாளர் யார்? 10 மாசம் சுமந்து பெற்றெடுத்த அந்த குழந்தைக்கு, உங்க குழந்தைக்கு உரிமையாளர் யார்? ஒரு நிமிஷம் ஆண்கள்கிட்ட கேட்டு. 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த உங்கள் குழந்தைக்கு உரிமையாளர் யார்? உங்கள் குழந்தைக்கு உரிமையாளர் யார்? நீங்களா? என்னம்மா? தாய் தகப்பன் தான். ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. இது ஏப்பா ஏசப்பா, தூயாவியானவர், ஏசப்பா, நாங்க தான் ஜாமி. ரைட்டு. உரிமையாளர் யார்? ரைட்டு. இப்போ இன்னொரு விதமா கேள்வி கேட்கிறேன். ஒரு இடத்த வாங்கி அந்த இடத்துல ஒரு 2 மாடி வீடு கட்டி அந்த வீட்டில் நீங்க குடியிருக்கிறீங்க. உங்க வீட்டின் உரிமையாளர் யாரு? உங்க வீட்டின் உரிமையாளர் யாரு? நீங்க தானா? வெரி குட். உங்க வீட்டை கட்டியது யாரு? கொத்தனார். அப்ப யாருக்கு சொந்தம்? வெயிலையும் மழையிலையும் கஷ்டப்பட்டு மேல சாரத்துல நின்று கரணம் தப்புனா மரணம்னு நின்று வேலை பார்த்தவன் கொத்தனார். கஷ்டப்பட்டு கட்டியிருக்கான் மக்களே. 10 மாசமா சுமந்து சுமந்து கட்டியிருக்கேன். நீங்க மண்ணு சுமந்தீங்களா? கல்லு சுமந்தீங்களா? வெயில்ல நின்னீங்களா? வீட்டை கஷ்டப்பட்டு கட்டியிருக்கான். மேல இருந்து தொங்கிக்கிட்டே வெள்ளை அடிச்சிருக்கான். வீட்டின் உரிமையாளர் யார்? நான் போய் பணம் கொடுத்தேன் சாமி, நான் தான் அவனை தேர்ந்தெடுத்தேன் சாமி. என்னப்பா? வழி நடத்துருவாங்க. இப்போ அந்த உரிமையாளர் யாருன்னு மட்டும் பார்ப்போம். அந்த கொத்தனாரு, நான் காசு கொடுத்தேன், நான் தான் அந்த ஆளை நல்ல மனுஷன் நல்லா கட்டுவான்னு நான் தான் தேர்ந்தெடுத்தேன்.
தேர்ந்தெடுத்து கட்ட வச்சு காசெல்லாம் கொடுத்தவன் நானு. ஏயா கட்டி முடிச்ச பிறகு உரிமையாளர் எண்ணெயை தள்ளி விட்டுட்டு நீ போய் உட்காருங்க, பிச்சு விடுவேன். பிச்சு நியாயம்தான். இந்த பிள்ளைக்கு, உங்க பிள்ளைக்கு நீங்க யாரு? உரிமையாளர் நினைச்சீங்களா? தப்பா புரிஞ்சுக்காதீங்க. ஒரு வேறும் உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் உரிமையாளர் கிடையாது. உரிமை கொண்டாடுகிறவன் துரோகி. நம்ம பிள்ளைக்கு நம்ம உரிமையாளர் கிடையாது. எல்லா பிள்ளைகளுக்கும் உரிமையாளர் ஒருத்தர் தான். யார் அவரு? சத்தமா சொல்லுங்க. கடவுள். நீங்க யாரு? நீங்க யாரு? நீங்க யாரு அந்த பிள்ளைக்குன்னு கேட்டேன். இந்த வீட்டுக்கு கட்டுனவர் யாரு? கொத்தனாரு. குடியிருக்கிறவர் தான் உரிமையாளர். குடியிருக்க உரிமை பெற்றவர் உரிமையாளர் மட்டும்தான். இந்த உட்கார்ந்துருக்கான இந்த பையன், நீங்க தலை நரைச்சவங்க எல்லாரும் கடவுளுக்கு சொந்தமானவர்கள். ஒருபோதும் மறக்க கூடாது. இந்த உண்மையை தூய ஆவியானவர் உணர்த்துவார். நான் கடவுளுக்கு சொந்தமானவன், யாருக்கும் சொந்தமானவன் கிடையாது. இந்த உலகத்துல பெரிய பெரிய பணக்காரனுக்கு நான் சொந்தக்காரன் நினைச்சீங்களா? இல்ல. பெரிய குபேரன்களுக்கும் பெரிய பதவியில் இருக்கிறவனுக்கும் நான் சொந்தக்காரன் நினைச்சீங்களா? அப்படித்தான சொந்தம் கொண்டாடிக்கிறோம். நாம் சொந்தக்காரர்கள் கிடையாது. நமக்கு ஒரே சொந்தம் தான். யார் அவரு? ஆண்டவர். சத்தமா சொல்லுங்க மக்களை, யார் அவரு? ஆண்டவர். இதத்தான் நம்ம தேடி வந்திருக்கிறோம். இந்த திருத்தலம், இந்த திருத்தலத்தினுடைய வல்லமை மிக்க தூதராக இருக்கிறவர் மிக்கேல் அதிதூதர். மிக்கேல்னா கடவுளுக்கு நிகர் யாரா? கடவுளுக்கு நிகர் யாரா? கடவுள் தான் உரிமையாளர். உலகத்தின் உரிமையாளர், மனிதர்களின் உரிமையாளர், படைப்புகளின் உரிமையாளர். நமக்கு எதுவும் சொந்தம் கிடையாது. நம்மகிட்ட கடவுள் கொடுக்கிறார், கடவுள்கிட்ட நம்ம வாங்குறோம். உங்க குழந்தைகள் கடவுளிடமிருந்து உங்களுக்கு கிடைக்க பெற்ற சொத்து. ஒருபோதும் உரிமை கொண்டாடாதீர்கள். உங்க கணவர் கடவுள் உங்களுக்கு கொடுத்த சொத்து. உங்கள் மனைவி கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சொத்து. என் அன்பார்ந்தவர்களே, இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கீங்கல்ல, உங்க முன்னாடி நான் பிரசங்கம் வச்சுக்கிட்டு இருக்கேன்ல, இவ்வளவு பேரும் எனக்கு இறைவன் கொடுத்த சொல்லுங்க சொத்து. அதுல 2 தூங்கிக்கிட்டு இருக்கு, அதுவும் சொத்து தான். இல்ல, சில இடம் விளைஞ்சிக்கிட்டு இருக்கும், சில இடம் சும்மா தரிசா கிடக்கும். அதுக்காண்டி அதை எல்லாரும் மற்றவங்க பயன்படுத்த முடியுமா? அதுவும் எனக்கு சொந்தமானது தான். ஒரு சிலர் பட்டக்குன்னு எந்திரிச்சு கப்பு கப்புன்னு நடந்துக்கிட்டு அழையுது. இந்த சின்ன பயிலெல்லாம் பாருங்க, ஒரு நிமிஷம் உட்கார்ந்துருக்க மாட்டேன். திடீர்னு எந்திரிச்சு என்னதான் செய்வான்னு தெரியாது, குடு குடு குடுக்குன்னு ஓடுவேன், குடுகுடுன்னு ஓடியாருவேன். ரைட். ஒரு சிலர் எந்திரிச்சு நிற்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆகுது. ரெண்டுமே சொத்து தான் எனக்கு. அன்பார்ந்தவர்களே, உங்க முன்னாடி நின்று பிரசங்கம் வச்சுக்கிட்டு இருக்கனே, உங்களுக்கு நான் யாரு? சொத்து இல்ல, இறைவன் தந்த சொத்து. இறைவன் தந்த சொத்து. எப்பயுமே நினைக்கணும், எப்பயுமே நினைக்கணும். கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற சொத்து. கடவுள் என்ன கொடுத்தாலும் அதுதான் ஐயா சொத்து. எனக்கு மட்டும். நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்கு. அக்கா தங்கச்சி 2 பேருக்கு பிரச்சனை இருக்கு. என்னன்னா, எங்க அக்கா வீட்டுக்காரர் நல்ல மனுஷன், உழைக்கிற காசு அப்படியே கொண்டு கொடுத்துருவார். எனக்கு ஒருத்தன் மாச்சிருக்கேன், குடியாரப்ப 500 ரூபா சம்பாரிச்சு 300 ரூபாய் குடிச்சிட்டு 200 ரூபாய் கொண்டா 200 ரூபான்னு கொண்டு கொடுத்துட்டு போறேன். மனுஷன் பயலா. எங்க அக்கா வீட்டுக்காரர் நம்ம மச்சான் அருமையான மனுஷன், தங்கமான மனுஷன். உங்களுக்கு உங்கள் கணவர் இறைவன் கொடுத்த சொத்து. ஆபிரகாமு லோத்தோட சேர்ந்து 2 பேரும் அப்படியே ஆண்டவர் வாக்களித்த நாட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்காங்க. திடீர்னு 2 பேருடைய வேலைக்காரங்களுக்குள்ள சண்டை வந்துருச்சு. உடனே ஆபிரகாம் சொன்னார் லோத்தை பார்த்து, எப்பா நம்ம 2 பேரும் ஓகே, நம்ம கூட இருக்கிற வேலைக்காரங்க அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க, எனவே நீ ஒரு பகுதியில் இரு, நான் ஒரு பகுதியில் இருக்கேன், சண்டை வராமையாவது இருக்கும், சரியா? அதனால ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு கேட்குறாரு, உனக்கு எந்த பகுதி வேணுமோ எடுத்துக்க அப்படின்றார். உடனே லோத்து நின்றுக்கிட்டு இப்படியே திரும்பி பார்க்குறான், சுற்றி பார்க்குறான். ஒரு பகுதி, சோதோம் கொமோரா பகுதி மட்டும் நல்ல நைல் நதி ஓடுற இடம்னால பார்த்துட்டு செழிப்பான இடமா இருக்குது, ஆத்தோரத்தில் இருக்குது, நதியோரத்தில், அதை எடுத்துக்குவோம் சொல்லிட்டு நான் இந்த இடத்த எடுத்துக்கிறேன். இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க, மொட்டை கடை கிடக்கு, மொட்டை கடை கிடக்கு. ஆபிரகாம் சொன்னார், நான் இந்த இடத்தை எடுத்துக்கொள்கிறேன்.
லோத்துக்கு சோதோம் கொமரா கடவுள் கொடுத்த சொல்லுங்க சொத்து. ஆபிரகாமுக்கு இந்த மொட்டை காடு கடவுள் கொடுத்த சொத்து. அப்படின்னு தான் ஆபிரகாம் சொல்றாரு, இறைவன் எனக்கு வாக்களித்த நாடு இதோ. என்ன மனுஷன் பாத்தியா, தந்திரகார பைய. நல்ல செழிப்பான இடத்த நல்ல விளைச்சல் போய் அவன் எடுத்துக்கிட்டு நஞ்ச நிலத்துல அவன் எடுத்துக்கிட்டு ஏன்ட்ட பாரு வேலிக்கருவுல நிலையிறத இப்படி கொடுத்தான் அப்படிலாம் சொல்றதுலாம் இல்லை. ஆபிரகாம் கடவுளின் பிள்ளை, கடவுளோடு இணைந்திருக்கிறவன். ஆபிரகாம் கால் வைத்தால் அந்த பூமி மொட்ட பூமி சோலையாக மாறும், பாலைவனமும் சோலைவனமாகும். கடவுள் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? மக்களே, நான் இன்னைக்கு இந்த பிரச்சனையோட கண்ணீரோட கவலையோட வேதனையோட இங்க வந்திருக்கிறேன். கடவுளோடு இணைந்திருந்தால் உங்களுக்கு நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கை தெரியுமா? நான் வீட்டுக்கு போவேன், என் பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைத்திருக்கும். பிரைஸ் தி லார்ட். இதுதான் மக்களே நம்பிக்கை. ஆபிரகாம் கால் வைத்தால், ஏன்னா அவன் கடவுளோட இருக்கிறான். கடவுளோட இருக்கிறதுனா என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிளா சொல்லுங்க, எனக்கு ஆண்டவர் இருக்கார். சொல்லுங்க, சொல்றதுக்கு ஈஸியா இருக்குல்ல? சொல்றதுக்கு ஈஸியா இருக்குல்ல? எனக்கு ஆண்டவர் இருக்கார். சொல்லுங்க, இவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். எல்லாரும் கை இப்படி சொல்ல விரும்புறவங்க மட்டும் இப்படி ஒரு கையை வைத்து வெயிட். எனக்கு ஆண்டவர் இருக்கார் அப்படி சொல்றவங்க சொல்லுங்க. ஒரு சிலருக்கு பாதி இருப்பார் போல ஆண்டவர், இந்த இவ்வளவு சைஸ்ல தூக்குறாங்க. நல்ல கை தூக்கு, எனக்கு ஆண்டவர் இருக்காரா அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளவுதான். இருக்காட்டாவா? நான் ஏதோ ஓ ஃப்ளோர்ல சொல்லுவேன், நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. எனக்கு ஆண்டவர் இருக்கார், இவ்வளவுதானே. சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. ஈஸி நினைச்சீங்களா? வீட்டுக்கு போங்க, வீட்டுக்கு போங்க. உங்க வீட்டுக்காரர் ஃபுல் லோட்ல வந்து நிற்பார். அவங்க வந்து அனுபவப்பட்டு நொந்து நூலாகி கடைசியில் சிரிக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. தண்ணியை தலையில ஊத்திட்டு படுக்க சொல்லுங்க, சாமி முடிச்சு வச்சு. ரைட். புதுசா கல்யாணம் பண்ண பிள்ளைய வச்சுக்கோங்க, குடிச்சிட்டு வந்து ஃபுல்லா நிக்கிறேன். இப்போ நீங்க சொல்லணும். சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பழக்கம் அது சொல்லவே கூடாது, அது சொல்லவே கூடாது. கடவுள் இருக்கிறார் நம்புறவனுக்கு இதெல்லாம் என்ன பேசு மக்களை, இதெல்லாம் என்ன பேசு? நான் ஆண்டவரை உட்கொண்டிருக்கிறேன். எனக்குள்ள யார் இருக்கா? கடவுள் இருக்காரு. நான் ஆண்டவரின் பெயரால் திருமுழுக்கு பெற்றவன். என்னை பெயர் சொல்லி கூப்பிட்டவர் யாரு? சத்தமா சொல்லுங்க. அவர் எப்படியே தப்பு செய்வார்? எனக்கு ஒரு தீமை, எனக்கு பிடிக்காததான தீமைன்னு சொல்றேன். எனக்கு பிடிக்காத ஒண்ணு நடந்துச்சுன்னா நீங்க உடனே ஐயையோ கடவுள் நம்மளை கைவிட்டார். கடவுள் உங்களுக்கு ஏதோ மேன்மையானதை தரப்போறார். உங்களுக்கு ஏதாவது கொடுக்க மாட்டாரு. உங்களுக்கு கொடுக்க மாட்டாருன்னா நீங்க கேட்டது கிடைக்காது. உடனே நீங்க அப்படி சோர்ந்துறாங்க. எனக்கு இதை விட ஏதோ பெருசா தரப்போறார் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். பொண்ணு கேட்டு வருவாங்க, உங்களை பொண்ணு கேட்டு வருவாங்க. இந்த மாப்பிள்ளையாவது அமைஞ்சிரும்னு உட்காந்துருப்பீங்க. அந்த மாப்பிள்ளைக்காரர் வந்து உங்களை பார்த்து பார்த்து சிரிப்பாரு. சிரிச்சு முடிச்சுட்டு அங்க போய் ஃபோன் பண்ணிடுவாங்க. பொண்ணு கொஞ்சம் குண்டாக இருக்கிற காரணத்தினால், கொஞ்சம் குட்டையாக இருக்கிற காரணத்தினால், கொஞ்சம் மூக்கு பெருசாக இருக்கிற காரணத்தினால், தலை லைட்டாக தூக்கலாக இருக்கிற காரணத்தினால், அன்னைக்கு பார்த்து இந்த சேக்கை இப்படி இழுத்து இருந்திருப்பாங்க. இந்த நம்ம முன்னாடி இந்த தலை வீங்கின மனைக்கு ஒன்று வச்சிருக்காங்க, ஃபேஷன். தலை வீங்கின மாதிரி இருக்கிற காரணத்தினால் எங்களுக்கு பொண்ணு வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பிரச்சனையை கேட்ட உடனே இந்த பிள்ளை என்ன நினைச்சிருது? வெயிட் பண்ணு, உனக்கு மேன்மையானதை ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்கா? மாதாவுக்கு இந்த நம்பிக்கை ரொம்ப நல்லா உண்டுங்க. பரலோக தாயினுடைய திருத்தலத்தில் உட்கார்ந்துருக்கீங்க. மாதாவுக்கு இந்த நம்பிக்கை மிக அதிகம் உண்டு. யோசேப்பு வருவாரு, பாப்பாரு, மரியாள் கருவுற்று இருப்பது தெரிகிறது. என்ன செய்யறாரு? என்ன செஞ்சாரு? மறைவாக விலக்கி விட வேண்டும் என்று இருந்தார். நம்மளா இருந்தா அழுது புலம்பியிருப்போம், போய் மன்னிப்பு கேட்டிருப்பான். ஐயா நான் அதுக்கு பொறுப்பு இல்லைன்னு ஏதாவது விளக்கம் சொல்லியிருப்பான். மரியாள் விளக்கமே சொல்ல மாட்டார். எனக்கு இறைவன் தந்தார், அவருக்கு யாரு விளக்கம் சொல்லுவாரு? அவரே விளக்கம் சொல்லுவாரு, அவரே திரும்ப வருவாரு, அல்லது மேன்மையானது ஆண்டவர் எனக்கு தருவார். இப்படித்தான் அந்த அம்மா ஹவுசாடு காத்திருக்கான். யோசேப்பு போனாரு, தூங்குனாரு, கனவில் எச்சரிக்கப்பட்டாரு, திரும்பி வருவாரு, வந்து ஏற்றுக்கொள்வார். அப்பொழுதும் தாய், பரிசுத்தமான தாய் என்ன சொல்லுவா தெரியுமா? வாங்கங்க, ஏயா
கல்யாணத்துக்கு முன்னாடியே சந்தேகப்படுறியே? கடைசி வரைக்கும் தன் கணவனையும் தன் மனைவியையும் நேசிக்கிற ஒரு திரு குடும்பத்தை நாம் பெற்றிருக்கிறோம். நிறைய உதாரணம். எதனால் எடுங்க, நம்பிக்கையின் மக்கள், தாழ்ச்சியின் மக்கள், கடவுளை கொண்டிருந்த மக்கள் வித்தியாசமா வாழ்ந்து சிறந்துட்டு போயிருக்காங்க. மக்களே, நம்ம மட்டும்தான் இல்லையே இல்லையே. எப்பயுமே இல்லையே கிடையாது. ஆண்டவரோடு இணைந்திருக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். கடவுள் மீது நம்பிக்கை உள்ளவனுக்கு எல்லாம் கூடும். பிரைஸ் தி லார்ட். கூடுமானாலா? நம்பிக்கை உள்ளவனுக்கு எல்லாம் கூடுன்றார் ஆண்டவர். ஆண்டவரே, கூடுமானால் என்னை நீர் குணமாக்கும். கூடுமானாலா? என்ன முடியுமான்னு கேட்கிறேன். நம்பிக்கை உள்ளவனுக்கு எல்லாம் கூடும். நம்பிக்கையோடு வந்திருக்கிறவங்க, இந்த திருத்தலத்துக்கு வந்திருக்கவங்க மட்டும் ஆண்டவர் முன்னாடி கண்களை முடிக்குங்க. கண்களை முடிக்குங்க. ஆண்டவர் முன்னாடி நல்லா கை உயர்த்தி ஆண்டவரே நன்றின்னு சொல்லணும். சரியா? வெயிட், நான் சொல்லும் போது சொல்லு. உண்மையிலேயே எனக்கு எல்லாம் ஆண்டவர் செய்வார். என்னை இறைவன் இதுவரையும் செய்து கொண்டு வந்திருக்கிறார், வழி நடத்தி வந்திருக்கிறார். எனக்கு இன்னமும் செய்வார். இந்த நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மட்டும், ஆண்டவரே உமக்கு நன்றி. நம்புங்க. அதுதான் தந்தை அவர்கள் அடிக்கடி, பங்கு தந்தை அவர்கள், திருத்தல அதிபர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நம்பிக்கையோட வாங்க, நம்பிக்கையோட வாங்க, எல்லாம் நிறைவேறும், எல்லாம் நிறைவேறும். இந்த திருத்தலத்தை நம்ம சாதாரணமாலாம் நினைச்சிடக்கூடாது. இந்த திருத்தலம் பார்ப்பதற்கு சிறியது, ஆனால் எவ்வளவு வீரியமானது. ஒரு ஆலமரத்தை சிறிய விதைக்குள் புதித்து வைத்திருக்கிறவர் இறைவன். நம்ம தமிழகத்திற்கே ஒரு வழிகாட்டுகின்ற ஒரு திருத்தலம் என்று கூட நான் சொல்வேன். ஒருவேளை என் சொந்த ஊருன்றதுனால நான் சொல்லிக்கிறேனே வச்சுக்கோங்க. ஏன்னா நான் அறிந்த ஊர். இந்த மண்ணில் மிதிச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்களேன், ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க. அது சத்திய கட்டளை போல அது நிறைவேறியே தீரும். உரிய காலத்தில் ஆண்டவர் மிக்கேல் அதிதூதர் வழியாக உங்களுக்கு தருவார். ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை வேணும். இறைவன் எனக்கு எல்லாமுமாக இருக்கிறார். இறைவன் எப்படி இருக்கிறாரு? எல்லாமுமாக இருக்கிறார். நம்பிக்கையோட போங்க. நான் நிறைய ஆசிரை இந்த திருத்தலத்திலிருந்து பெற்றிருக்கிறேன். வந்து கூட போனதில்லை. வருஷத்துக்கு ஒரு தடவை வருவேன், இல்லை ஊடால ஏதாவது 2 தடவை வந்துட்டு போவேன். வருவேன், வந்து கோயிலில் கும்பிட்டுட்டு அப்படியே போயிட்டே இருப்பேன். நிறைய நேரம் பங்கு தந்தையை கூட நான் பார்த்ததில்லை, ஓடிடுவேன். ஆனால் ஏதாவது மனசு கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொன்னா, எனக்கு சின்ன பிள்ளையில இருந்து சொல்லி கொடுக்கப்பட்ட பாடம் அதானே, கவலைப்படாத, மிக்கேலையா இருக்காரு, நமக்கு மிக்கேலையா இருக்காருப்பா. ஆமா, கடவுளை நம்புகிறவன் கடவுளின் தூதரையும் நம்புவான். நிறைய போலித்தனமான செய்திகள் எல்லாம் சொல்லப்படுது. கடவுள் என்னைக்கும் தானா வந்து ஆக்ட் பண்ணதே கிடையாது மக்களே. நேரடியா வரவிட மாட்டாரு, தன் தூதர்களை அனுப்புவார். நம்மளை படைச்சவர் யாரு? கடவுள். ஆனா நம்மளை உலகத்துக்கு கொண்டு வந்தவங்க யாரு? பெற்றோர், எங்க அப்பா அம்மா தான். அவங்க தான் தூதர்கள், இறைவனால் பணிக்கப்பட்ட தூதர்கள். இந்த பிள்ளைய இந்தா நீ உலகத்துக்கு கொண்டு போ. எப்படி இயேசுவை இந்த உலகத்திற்கு கொண்டு வருவதற்காக மரியாவை தேர்ந்தெடுத்தாரோ, அதே போல உங்கள் குழந்தைகளை இந்த உலகத்திற்கு கொண்டு வருவதற்காக இறைவன் தேர்ந்து கொண்ட கருவி தாயும் தந்தையும். அப்ப நம்ம இறைவனுக்கு பிரமாணிக்கமா இருக்கணும்ல, இறைவன்கிட்ட தினம் பேசணும்ல, இறைவனோடு உறவாடணும்ல. தாயும் தகப்பனும் அதை செய்யுங்கள், உங்கள் குழந்தைகள் சிறந்திருப்பார்கள். இந்த திருத்தலம் அந்த தூயவரை கொண்டிருக்கிற, தூதரை கொண்டிருக்கிற திருத்தலம். அவர்கிட்ட போய் நீங்க சொல்லிருங்க, எனக்கு இப்படி இருக்கு, நீங்க தான் பார்த்துக்கங்க, ஒப்படைச்சிட்டு நீங்க போங்க. அது நிறைவேறியே தீரும். உங்கள் கண்களால் அந்த அதிசயத்தை காண்பீர்கள். ஆண்டவர் ஆசி தருவார், எல்லாருக்கும் ஆசி தருவார். இந்த திருத்தலம் சாதாரணம் அல்ல. அதே போல இந்த திருத்தலத்தை பற்றி நீங்கள் போகிற இடத்திலெல்லாம் அங்கே மிக்கேல் அதிதூதர் இருக்கிறார், போய் பாருங்க அப்படின்னு பல்வேறு மக்களை அழைத்து வருகின்ற அந்திரேயா போல, பிலிப்பு போல, நாங்கள் மெசியாவை கண்டோம் என்று அழைத்து வருகின்றவர்களைப் போல நீங்களும் அழைத்து வாருங்கள். இதுதான் நம்ம செய்யக்கூடிய பணி. நான் ஒருவருக்கு தூதராக மாறணும். எனக்கு ஒருவர் தூதரானார்,
நான் ஒருவருக்கு, என்னை ஒரு தாய் பெற்றெடுத்தார், உங்களெல்லாம் ஒரு தாய் தான் பெற்றெடுத்திருப்பாங்க, அவங்க தூதர். இப்ப நீங்க 2 குழந்தைகளுக்கு தூதர்களாக மாறி இருக்கு, கடவுளுடைய தூதர். இன்னும் அந்த குழந்தைகள் தூதர்களாக மாறப்போகிறார்கள். அந்த தூதர்களில ஆண்டவர் இப்ப என்ன மாதிரி எல்லாம் இல்ல சிஸ்டர் மாதிரி எல்லாம் ஒரு சிலரை தூக்கி, ஐயா நீ 2 பிள்ளைக்கு இல்ல உலகத்துக்கே தூதராகணும் அப்படின்னு சொல்லி திருமணம் செய்யாது அப்படின்னு உட்கார வச்சு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் தூத பணி மக்களே, இதுதான் தூது பணி, சும்மா இல்ல. அதுல தொல்லை இருக்கும், துயரம் இருக்கும். மிக்கேல் அதிதூதர் திருத்தலத்துல வந்து எத்தனை பேர் தண்ணி அடிச்சுட்டு போயிடறான் தெரியுமா? திருவிழா அப்ப நடக்கிறது இல்லையா? வந்தவர்கள் எல்லாரும் புனிதர்களாவா இருக்கிறாங்க? யோசிச்சு பாருங்க. காட்டுக்குள்ளே கொண்டு போய் அந்த தவறுகளை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், திருப்பலிக்கே வந்து போகாதவர்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் மிக்கேல் அதிதூதர் தான் தூதர், கடவுள் கொடுத்த தூதர். அவர்களையும் ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். தூதர் வழியாக அவர்களையும் ஆசீர்வதிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். உடனே நீங்க கவலைப்படாதீங்க, ஐயோ நம்ம வீட்டுக்காரர் அங்க போயிட்டாரு, இந்த சாமியார் சாவும். இங்க வந்த சாபமே கிடையாது. இங்க வந்தா நீங்க தவறே செய்தாலும் கூட உங்களுக்கு ஆண்டவர் அருகில் இருப்பார். ஏனென்னா நமக்காக பரிந்து பேச தூதர் இருக்கிறார். இந்த அருமையான செய்தியை மனசுல தாங்கிக்கிட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாக, இறைவனோடு இணைந்த பிள்ளைகளாக, தூய ஆவியானவர் உண்மையை நோக்கி நம்மை வழிநடத்தி இருக்கிறார் என்ற முழு மனதோடு தொடர்ந்து போங்க. திருவிழாவில் பங்கெடுங்க, முழு மனதோடு ஒப்பு கொடுங்க. கடவுள் ஆசீர்வாதம் தூதர் வழியாகவும் அன்னை மரியாள் என்ற அற்புத தாயின் வழியாகவும் நமக்கு கிடைக்கட்டும். ஆண்டவர் ஆசீர் நம் மீது தங்கட்டும். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய ஜெபங்களை மன்றாட்டுக்களையும் ஆண்டவரின் திருப்பாதத்திலே சமர்ப்பிப்போம்.